ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது கதை சொல்லும் நீதி. இன்னைக்கு கதை சொல்லும் நீதியில என்ன நீதி அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. ஒரு கிராமத்துல ஒரு சாமியார் என்ன பண்ணிருக்காரு, போதனைகளை பண்ணிட்டு ஒவ்வொரு கிராமமா கடந்து போகும்போது ஒரு கிராமத்துல என்ன பண்ணிருக்காரு, ஒரு கிணத்தண்டையில உக்காந்துருக்காரு. அந்த கிணத்தண்டையில பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க, தண்ணி இறைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. உடனே அந்த சாமியார் அந்த பெண்மணி கிட்ட என்ன பண்றாரு, பேச்சு கொடுறாரு. ஏன்னா அந்த பெண்மணிக்கு போதனைகள் கொடுக்கணுமா இல்லையா, அதனால என்ன பண்றாரு, பேச்சுக்களே கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ அந்த கிணத்து தண்ணி கொஞ்சம் தண்ணி கொடுமா குடிக்க அப்படின்னு சொல்லும்போது, ஐயா நீங்க சாமியாரு, நான் எப்படி உங்களுக்கு நான் பாவப்பட்ட ஒரு பெண்மணி, நான் எப்படி உங்களுக்கு நான் தண்ணி கொடுக்க முடியும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ குடுமா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு. இப்போ அப்படியே பேச்சு வாக்கில் என்ன பண்ணியிருக்காரு, இந்த தண்ணி என்னன்னா நீ குடிச்சுன்னா தாகம் கிடைக்கும், ஆனால் நான் ஒரு தண்ணி கொடுப்பேன், அந்த தண்ணி நீ எப்போ குடிச்சாலும் தாகமே எடுக்காது அப்படின்ற மாதிரிலாம் போதனைகள் என்ன பண்ணிட்டு இருக்காரு, தன்னுடைய போதனைகள் அவங்களுக்கு சொல்ற விதமா இந்த வித டைலாக்ல என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காரு. உடனே அவங்க என்ன பண்றாங்க, இந்த சாமியார் பெரிய சாமியார், அற்புதம் செய்யற சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பெண்மணியை குறித்து எல்லா காரியங்களையும் ஓப்பனா எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காரு, இந்த சாமியார் சொல்லியிருக்காரு. சொன்னோடனே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். பரவாயில்லையே, இந்த சாமி நம்மளை பத்தி சொல்றாரு, உண்மையில இந்த சாமி கிட்ட பவர் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, ஐயா நீங்க எனக்கு சொன்னதை என் ஊர் மக்கள்லாம் கேட்கணும், அதனால நீங்க இங்கே இருங்க, போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க. உடனே என்ன பண்ணாங்க, போய் தன்னுடைய ஊருக்குள்ள போயிட்டு என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு சாமியார் வந்திருக்காரு, நான் கனத்தண்டையில தண்ணி இறைச்சிருந்தேன், அப்போ என்ன பண்றாரு, நிறைய நன்மைகள்லாம் செஞ்சாரு, நிறைய உதவிகள் செஞ்சாரு, எனக்கு ஆச்சரியம், என்னை பத்தி எல்லாமே சொல்றாரு, அவர்கிட்ட உண்மையிலே பவர் இருக்கு, அதனால நீங்களும் வாங்க, நீங்களும் என்ன பண்ணுங்க, அவர்கிட்ட என்ன பண்ணுங்க, நன்மைகளா பெற்றுக்கொள்ளுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா ஆண் பெண் பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாரையும் கூட்டிட்டு என்ன பண்ணாங்க, அந்த சாமியார் கிட்ட விட்டாங்களாம். உடனே அந்த சாமியார் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்து எல்லாருக்கும் போதனைகள் பண்ணாரு. ஸோ இந்த கதையில நீதி என்ன அப்படின்னா, யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்ற ஒரு பழமொழி கதை மாதிரி நம்ம மட்டும் அனுபவிச்சா போதாது, ஒருத்தர் கேட்ட அந்த வர நன்மைகளை நம்ம மட்டுமே அனுபவிக்க கூடாது, நமக்கு இது போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், மற்றவர்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும், அந்த இன்பத்தையும் அந்த நன்மைகளையும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த கதையோட நீதியா இருக்கு. ஸோ சுயநலமா இருக்கக்கூடாது, பொதுநலமா இருங்க அப்படின்றது தான் இந்த கதையோட நீதி. வேறொரு கதை சொல்லும் நீதியில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.